நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட சுருக்கத்தை சொல்றேன். ராணா தரம்பால் அப்படின்ற ஒரு இணைப்பிரியா நண்பர்கள் இருக்காங்க. இல்ல ராணான்றவரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளா இருக்காரு, ஜமீன்தார் மாதிரின்னு சொல்லலாம். ஆனா இந்த தரம்பாலை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு வசதியானவர் இல்ல, ஆனா ஓரளவுக்கு அவருமே வசதியானவர். தரம்பாலுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, பேரு கௌரி. அதே சமயம் ராணாக்கு ஒரு பையன் இருக்கான், பேரு அர்ஜுன். இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்கும் போதே இவங்க ரெண்டு பேருக்கு ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. சாதாரணமா பெரியவங்க பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப அப்படியே பல வருஷங்கள் ஓடிடுது. அர்ஜுன் அவனோட சொந்த ஊருக்கு வரான். கௌரியை பார்த்தோன்னா பிடிக்குது. அதாவது சின்ன வயசுல பேசி முடிச்சதெல்லாம் இவனுக்கு தெரியாது. இவன் சாதாரணமா அவங்கள பார்க்கும் போதே பிடிக்குது. அவங்கள பிடிச்சி திருமணம் பண்ணலாம்னு நினைக்கும் போது என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை ஏற்கனவே நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலிக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த கதையோட ஆரம்பத்துல இருந்து நம்ம வரலாம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம பகுதியில தான் நடக்குது. ரெண்டு இணைப்பிரியா நண்பர்கள் இருக்காங்க. அதாவது வயசு பசங்களா இருக்கும் போதுதான் இது நடக்குது. ஒருத்தர் பேரு ராணா, இன்னொருத்தர் பேரு தரம்பால் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே லைஃப்ல நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம், பெரிய லெவலுக்கு வரணும்ன்ற மாதிரி கடுமையா உழைக்கிறாங்க. ரெண்டு பேருமே உழைப்பாளிகளா இருப்பாங்க. உழைச்சி உழைச்சி நிறைய சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஜமீன்தார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிசினஸ், ராணாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. நிறைய லாபம் கிடைக்குது, நல்ல நிலைமைக்கு வந்துடுறாரு. தரம்பாலால அவர் அளவுக்கு வசதி ஆக முடியல, ஆனா ஓரளவுக்கு வசதி ஆயிடுறாரு. ரெண்டு பேருமே திருமணம் பண்றாங்க. ஏறக்குறைய ஒன்னாதான், கொஞ்சம் வித்தியாசத்துலதான் இவங்க திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க. ராணாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் பிறக்கிறான். அவனுக்கு அர்ஜுன் பேர் வைக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க, கௌரின்ற மாதிரி பேர் வைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு நம்ம ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணோம், நம்ம ரெண்டு பேருமே இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டோம், நம்ம சம்பந்தியாவும் மாறணும், இவங்க வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் விளையாட்டா அந்த இடத்துல பேசிக்கிறாங்க. அப்படியே பல வருஷங்கள் ஓடுது. இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த தரம்பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு விபத்துல தவறிடுறாரு. விபத்துல தவறுனதுக்கு அப்புறம் ஒய்ஃபும் கௌரியும் அந்த ராணா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. எது விஷயமா பேசுறதுக்காக வராங்கன்னா, இந்த தரம்பால் இருக்காருல்ல, அவருக்கு ராணாக்கு நிறைய பண உதவி பண்ணிருக்காரு போல. சில வருஷத்துக்கு முன்னாடி பண உதவி பண்ணிருக்காரு. அவர் ஏதோ ஒரு சிக்கல்ல சிக்கிருக்காரு போல. அப்ப நிறைய பண உதவி எல்லாம் தரம்பால் பண்ணிருக்காரு போல. ஒய்ஃபு கிட்ட அதை ஷேர் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஜமீன்தார் மாதிரி மாறினவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, அதனால நான் நிறைய காசெல்லாம் தந்திருக்கேன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப ஒய்ஃப் அந்த காசு தான் கேட்கறதுக்காக வராங்க. ஏன்னா இப்ப தரம்பால் தவறுனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு அவங்க போயிடுறாங்க. அதனால ராணா கிட்ட அந்த காசை கேட்டு வராங்க. ராணாவுமே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த காசெல்லாம் நான் எப்பயோ தரம்பால் கிட்ட தந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது வாங்கினதுக்கும் எந்த ஒரு அத்தாட்சியும் இல்ல. இவங்க அதாவது தரம்பால் தந்ததுக்கும் எந்த ஒரு அத்தாட்சியும் இல்ல, திரும்பி அவர் காசை வாங்கிட்டாருன்றதுக்கும் எந்த ஒரு அத்தாட்சியும் இல்ல. தரம்பாலோட ஒய்ஃப்க்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. கௌரின்ற அவங்களோட பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ராணா காசு தந்து உதவி செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உதவி செய்ய முடியும். ஆனா ராணாவை பொறுத்த வரைக்கும் அந்த உதவி எல்லாம் செய்ய வேணான்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப தரம்பால் போனதுக்கு அப்புறம் ஒய்ஃபுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பொண்ணை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராணாவை பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல பையனை படிக்க வச்சிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சின்ன வயசுல பேசினாங்கல்ல, அந்த பசங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த பசங்க அப்ப ரொம்ப சின்ன பசங்களா இருப்பாங்க. இந்த தரம்பாலோட ஒய்ஃபுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மாவோட கஷ்டத்தை பொண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அம்மா கடினமான வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற பொண்ணுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. பொண்ணு 12வது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அதுக்கு மேல மேல் படிப்பு எல்லாம் தேவையில்ல. அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க கிட்ட ஒரு 5-6 ஆடு மாடு இருக்கும். அதை மேய்ச்சி நம்ம லைஃபை லீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கௌரி நினைக்கிறாங்க. கௌரிக்கு படிப்புலாம் நல்லா தான் வரும். இருந்தாலுமே இப்ப குடும்ப சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, அப்பா தவறுனதுனால வீடு ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கு, நம்ம தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி இவங்க ஆடு மாடு மேய்க்கிற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் படிப்பெல்லாம் முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம கிராமத்துல இருக்கலாம், அதுக்கப்புறம் வேலைக்காக நம்ம வேற எங்கேயாவது போனோம்னா போலான்ற மாதிரிலாம் அர்ஜுன் யோசிக்கிறாரு. இப்ப அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக வெளியூர்ல இருந்து இவரோட ஊருக்கு வராரு. ஒரு 6-7 வருஷமா எப்பயாவது மட்டும் வருவாரு, கொஞ்ச நாள்லயே படிப்புக்காக போயிடுவாரு. ஒரு 6-7 வருஷம் கழிச்சு இப்பதான் இவரோட சொந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வர வழியிலேயே ஒரு பொண்ணை பாக்குறாரு. அது என்னன்னா இவர் வந்துட்டு இருக்கும் போது ஆடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ரோட்டை மறைச்சிட்டு இருக்கோம். இவர் யாரோட ஆடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது என்னோட ஆடு தான்
அப்படின்ற மாதிரி கௌரி வந்திருப்பாங்க. கௌரி பார்க்க அவ்வளவு அழகா இருக்காங்க. இவருக்கு கௌரிய பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு இந்த ஊர்ல சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி தரம்பால்னு ஒருத்தரோட பொண்ணு தான், அப்பா தவறுனதுனால இந்த பொண்ணு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அதெல்லாம் கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராரு, இவரோட வீட்டுக்கு வராரு. அப்பா அம்மா கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இங்கதான் கொஞ்ச நாள் இருக்க போறேன், அதுக்கப்புறம் தான் இங்கேயே ஏதாவது ஆரம்பிக்கலான் இருக்கேன், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி சிட்டி சைடுக்கு போய் ஏதாவது வேலை பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சொல்றாரு. அப்பாவும் பினான்சியலா என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்றேன், உன்னை வந்து ஒரு நல்ல ஆளாக்குறது தான், பெரிய ஆளா மாத்துறது தான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கௌரியை ரொம்ப பிடிச்சிருச்சு பாத்தீங்களா, இந்த அர்ஜுனன்ற பையனுக்கு கௌரியை ரொம்ப பிடிச்சிருச்சு பாத்தீங்களா. கௌரி எங்க போனாலும் சரி கெலாட்டா பண்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படி அவங்க எங்க போனாலும் வந்து வந்து நிக்கிறாருல, முதல்ல அவங்களுக்கு கடுப்பா தான் இருக்கு. யாரா இவன் நம்மள வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கானேன்ற மாதிரி கடுப்பா தான் இருக்கு. போக போக ஜமீன்தாரோட பையன்றதெல்லாம் தெரியுது. இப்படி இவங்க ரெண்டு பேர் பேச பேச ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது. ரெண்டு பேருமே கொஞ்சம் லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி லவ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் வந்து ஒரு பெரியவர் மூலியமா ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா வந்து, நீ சரியான பொண்ணை தான் லவ் பண்ணிருக்க, ஏன்னா உங்க ரெண்டு பேரோட அப்பாக்களும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அதாவது இப்ப அவர் தவறிட்டாரு, ஆனா அதுக்கு முன்னாடி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. சின்ன வயசுலயே அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஊர்ல ரொம்ப வயசானவர் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு. ஓஹோ, நல்லதா போச்சு. ஏற்கனவே அப்பா பேசி வேற வச்சிருக்காரா, நமக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு வந்து ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்றதுனால ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனா அப்பா ஏற்கனவே பேசி வச்சிருக்காருல, நம்மளோட வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்ஜுன் நினைக்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, உங்க வீட்டுல ஏத்துப்பாங்களா, நீங்க ஜமீன்தார் குடும்பம் அப்படின்னும் போது அதெல்லாம் என்னோட அப்பா நான் சொன்னா ஏத்துப்பாருன்ற மாதிரி தான் இவர் பேசியிருப்பாரு. இப்ப இவருக்கு லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுல, இது மூலியமா பேசலாம்னு நினைக்கிறாரு. முதல்ல அம்மா கிட்ட ஆரம்பிக்கலான்ற மாதிரி அர்ஜுன் இருக்காருல, அம்மா கிட்ட நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிக்கிறாரு. எப்படா படிச்ச இடத்துலயா, யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும் போது, இல்லம்மா இந்த கிராமத்துக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கௌரியை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. கௌரியை பத்தி சொன்னா அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏண்டா அந்த பொண்ணு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்க, அந்த பொண்ணு நீ வந்து லவ் பண்றியா, கல்யாணம் பண்ணிப்பியா, அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னும் போது, ஏமா உங்களுக்கு தெரியாதா, அப்பா சின்ன வயசுலயே அந்த பொண்ணை தான் கட்டி வைக்கிற மாதிரி பிளான்லாம் பண்ணியிருக்காரு, ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னும் போது, ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாலும் இப்ப அவங்க சாதாரண நிலைமையில இருக்காங்க, அவங்களுக்கு எப்பறம் உன்னை கட்டி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப அப்பாக்கு அதுக்கும் இந்த விஷயம் போயிருது இல்ல, அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. நம்மளோட அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, நான் சொல்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்ப நீங்க வாக்கெல்லாம் கொடுத்தீங்களாமேன்னும் போது, ஆமா பொல்லாத வாக்கு, இப்ப வந்து அவங்களோட சிச்சுவேஷன் கம்மியா இருக்குல்ல, நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து உன்னை கட்டி வைக்க முடியும், அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. என்னடா அப்பா இப்படி சொல்றாருன்ற மாதிரி இவருமே ரொம்ப கவலைப்படுறாரு. இவர் வந்து ஒரு நாள் வந்து ரூமை கிளீன் பண்ணலான்ற மாதிரி கிளீன் பண்ற வேலை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணும்போது அப்பா பெட்டியில வந்து பத்திரம் எல்லாம் நிறைய வச்சிருப்பாரு. அந்த பத்திரத்தை எல்லாம் எடுக்கிறாரு, வைக்கிறாரு. அப்பதான் வந்து இவருக்கு நிறைய விஷயம், அர்ஜுனுக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பா சில தொழில் எல்லாம் பண்ணிருப்பாரு. அந்த தொழில நஷ்டம் வர மாதிரி இருக்கும். அப்படி நஷ்டம் வரும்போது உதவி செஞ்சது யார் தெரியுமா, அந்த தரம்பால் தான். தரம்பால் பெரிய பணக்காரர் இல்ல, ஆனா அவர்கிட்டயும் நிறைய காசு இருந்தது இல்ல, அதுல நிறைய காசை வந்து நண்பனுக்காக தரலாம். ஏன்னா நண்பன் வந்து இப்போ ஒரு டவுனான பொசிஷன்ல இருக்கான், திரும்பி அந்த பொசிஷனுக்கு வரணும்னா அவனுக்கு இந்த உதவியை செய்யணும்ன்ற மாதிரி உதவி செஞ்சிருப்பாரு. எல்லாம் வந்து முறைப்படி வந்து டாக்குமெண்ட் மாதிரிலாம் ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அப்பா கிட்ட இருக்கும். சோ அவர்கிட்ட இருந்து வாங்கின காசு மூலியமா, இடம் மூலியமா தான் அப்பா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வந்திருப்பாரு. ஆனா அந்த காசை அப்பா தராம ஏமாத்திருக்காருன்றது தெரிய வருது. ஏன்னா அவங்க சூழல் ஏன் இப்படி இருக்கு, அப்பா அப்ப தராம ஏமாத்திருக்காரு போலன்றது பையனுக்கு அர்ஜுனுக்கு புரிய ஆரம்பிக்குது. அர்ஜுன் வெளிப்படையாவே அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்பா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. அப்பா எவ்வளவோ சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, ஆனா பையன் மடக்கி மடக்கி கேள்வி கேட்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவும் ஒத்துக்கிறாரு. அது என்னன்னா வந்து, அவன் எனக்கு நிறைய உதவி செஞ்சான், அதை நான் திரும்பி தந்திருக்கணும், அப்படி தர சிச்சுவேஷனுக்கு நான் வரும்போது அவன் தவறிட்டான், இதையே சாக்கா வச்சு ஏமாத்திரலான்றதுக்காக அந்த மனைவியை நான் ஏமாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்ப்பா, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி பையனும் அப்பாவை போட்டு பயங்கரமா திட்டுறான். அப்பாவுமே தான் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிறாரு. அதாவது இப்ப கூட வந்து அவங்க ஏழையா இருக்காங்க, அதனால தரமாட்டேன்னு சொன்னார்ல, அவங்க எப்படிப்பா ஏழையா இருப்பாங்க, அவங்க நல்லா இருந்திருக்க வேண்டியவங்க, உங்களால தான் இப்ப ஏழையான நிலைமையில இருக்காங்க, நீங்க தான்ப்பா இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி பையன் திட்டுறான். ஒரு ஸ்டேஜ்ல இவருமே நான் பண்ணது தப்பு தான், நான் ஏதாவது பண்ணி இதை சரி பண்ணிடுறேன்னும் போது, இதை நீங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து சாதாரணமா சரி பண்ண முடியாதுப்பா, எல்லா மக்களுக்கும் தெரியற மாதிரி தான் இந்த விஷயத்த நீங்க சரி பத்தணும் அப்படின்ற மாதிரி பையன் சொல்றான். இவர் அதுக்கும் ஏத்துக்கிறாரு, சரி நம்ம பண்ணது தப்பு தான்ன்ற மாதிரி இவருமே வந்து எல்லார் மத்தியில வச்சோம் இந்த மாதிரி நடந்தது, அவங்க காசு கேட்டு வந்தாங்க, அப்ப காசை தர மனசு இல்லாம நான் அவங்க கிட்ட போய் சொல்லி அனுப்பிட்டேன், இத்தனை வருஷம் அவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம்
நானும் ஒரு விதத்துல காரணம் தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அவங்களுக்கு சேர வேண்டிய காசெல்லாம் தந்துடுறாரு. இப்பதான் அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அர்ஜுனால் தான் இது நடந்திருக்கு, அப்பாவே எதிர்த்து சண்டை போட்டு நமக்கான விஷயத்தை வாங்கி தந்திருக்காருன்ற மாதிரி அந்த கௌரின்ற பொண்ணும் சந்தோஷப்படுறாங்க, அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி அப்பாவை மன்னிச்சிடுறாங்க, அந்த கௌரியோட அம்மா இருக்காங்கல்ல, அப்பாவை மன்னிச்சிடுறாங்க. இப்ப 2 குடும்பமும் சேர்ந்து இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணி ஹாப்பியா ஒரு லைஃபை வாழ்றாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த காணொலிக்கு கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலியில உங்களை பாக்குறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.